செய்த குற்றம். செய்த குற்றத்திற்கு அப்போதே தண்டனை கிடைக்கவில்லை என்றால் கடுமையான தண்டனை கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். சந்தேகக்கோடு சந்தோஷக்கேடு என்பார்கள். நடக்க இருப்பதை கணிக்க முடியாது. நடக்கப் போவதை உருவாக்கவும் முடியாது. நடப்பது அனைத்தும் இனிமையானதென்று மகிழ்ச்சி கொண்ட மனதோடு வாழ்ந்து வருங்காலத்தை எதிர்கொள்ள வேண்டும். நடப்பது முன்பே நமக்கு தெரிந்தால் பின் வாழ்வில் சுவாரஸ்யம் இருக்காது. சிந்தித்து செயலாற்ற வேண்டும். தர்மம் செய்ய நினைத்தால் கால நேரம் பார்க்க கூடாது. நேரம் மாறும் போது மனமும் மாறிவிடும். அதேபோல் வீட்டில் அரிசி இல்லை பருப்பு இல்லை என கூறாமல் அரிசி வாங்க வேண்டும் பருப்பு வாங்க வேண்டும் என கூற வேண்டும். நம் மூதாதையர் சாப்பாட்டில் உப்பு இல்லை என்றால் உப்பு போடு என்பார்கள். எந்த சூழ்நிலையிலும் நம் வாயில் நல்ல வார்த்தைதான் வரவேண்டும். நம்மை சுற்றி எப்போதும் சதாஸ்து சதாஸ்து என யக்ஷிணிகள் கூறிக்கொண்டே இருக்கும். எனவே எப்போதும் நல்ல வார்த்தை பேசி பழக வேண்டும். அந்தி சாயும் நேரத்தில் காசு இல்லை என கூறாமல் காசு பணம் வரவேண்டும் என கூற வேண்டும். எனவே எந்த சூழ்நிலையிலும் யாரிடமும் குற்றம் காணாமல் நாம் செய்த குற்றத்திற்கு மனதார கடவுளிடம் மன்னிப்பு கேட்டு பிரார்த்தித்து செல்ல வளம் பெருகி சந்தோஷமாக வாழ்வாங்க வாழ வாழ்த்துக்கள்.